அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ராகியில் வந்து அடை செஞ்சுருப்பேன். அதே மாதிரி ப்ராசஸில் இப்போ வந்து மில்லட் அடை செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் சோளம் மாவு, சிகப்பரிசி மாவு, ராகி மாவு, கொஞ்சம் உளுந்து மாவு இது எல்லாத்தையுமே போட்டு அடை செஞ்சுருக்கேன். இப்போ சிகப்பரிசி புட்டு மாவுன்னு இப்போ நம்ம கடையில் கிடைக்கிது. அதே மாதிரி சோளம் புட்டு மாவுன்னு கிடைக்கிது. அந்த மாவில் தான் நான் இந்த அடையை செஞ்சேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இதுவும் டேஸ்ட் நல்லா இருந்தது. தோசைக்கல்லில் இந்த அடையை தட்டும் போது ரொம்ப நல்ல மெல்லிஸாக தட்டுங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளரெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப மொத்தமாக தட்டிடாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக நான் வந்து நேற்று வச்ச மீனானம் இருந்துச்சு. இதுக்கு ரெண்டுக்குமே காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சொல்லப்போனால் அந்த மீனானம் இருக்கிறதுக்காக தான் நான் அந்த அடையே செஞ்சேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.